ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 18/9/2024 கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் கரெக்டாக இன்றைக்கான கெஸிங் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் மீதி இருக்க ஃபாலோயிங் நம்பர் சொல்லிடுறேன். ஃபாலோயிங் நம்பரில் 22, 27 பிசி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 10, 01 அப்படிங்கிற நம்பர் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸ்க்ரீன்ஷாட் இருக்குன்னு எடுத்துக்கங்க. ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 227 அப்படிங்கிற நம்பரு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா, ஏபிஎஸ்பியில் 22, 27 பிசியில் 01, 10 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். 18/9/2024 கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட் நாள், அதாவது 12 அப்படி நம்பர் எங்கே அடிச்சிருக்காங்கிறத பாருங்கள். 12 அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த வருஷத்துலேயே வந்து பார்த்தோன்னா ஒரு 3 டைம் வந்து பார்த்தோன்னா நமக்கு முதல் 2 நம்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு 12 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா அடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி அடிக்கும்போது வந்து பார்த்தோன்னா நமக்கு கரெக்டாக 12வது நாள். சரிங்களா, 12வது நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு அதில் உள்ள நம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. ஸோ என்னென்ன அப்படிங்கிறது பாருங்கள். கரெக்டாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. 12வது நாள் பிசி நம்பர் பாருங்கள் 38. சரிங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 12 இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல 12க்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. 12வது நாள். சரிங்களா, 12வது நாளுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா 015 கரெக்டாக நமக்கு 035 அடிச்சிருக்காங்க. சரிங்களா, 538க்கு நமக்கு 53 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. சரிங்களா, ஸோ இங்கே கரெக்டாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. 12வது நாளுக்கு இந்த இடத்துல நமக்கு பிசியில் 82 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. சரிங்களா, ஸோ இதுலேருந்து நம்பர்ஸ் அடிக்கிறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, ஸோ 28 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா இந்த நம்பர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது இல்லாமல் இங்கே நமக்கு பிசியில் 35 ஏபிஎஸ்சி பிசியில் 35ன்னு சொல்லி அடிக்கும் பொழுது அதுக்கு மறுநாள் பாருங்கள் இந்த இடத்துல கரெக்டாக 72 இருக்குங்களா, 72 எடுத்து நமக்கு 722 அடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நடுவில் 2 நம்பர் எடுத்து 57 எடுத்து நமக்கு 975 அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு 82 தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம ரெண்டு பேட்டர்னையும் நமக்கு வந்து பார்த்தோன்னா சேமாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரே நம்பர் தான் வந்து கிடைக்கிது. சரிங்களா, 82 அப்படிங்கிற நம்பர் தான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால் 82 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ 82 அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா ஏபியில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களால் பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ண முடிஞ்சால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி இல்லைன்னா வேணாம். சரிங்களா, எதனாலனா ஃபஸ்ட் நமக்கு 05 அப்படிங்கிறது ஏசி வந்துச்சு, பிசி 53 வந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா ஏபியில் 28 அப்படிங்கிற நம்பர் வச்சுக்கிறேன். ஸோ ஏபியில் 28ன்னு சொல்லி வந்துச்சுன்னா சி போர்டில் 1 அப்படிங்கிற நம்பர் வரக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது எதனால் அப்படின்னு சொல்லிடுறேன். சரிங்களா, 281 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த கெஸிங் பாருங்கள். ஸோ இந்த கெஸிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக லாஸ்ட்டாக அடித்த 3 ரிசல்ட்டோட நடுவில் உள்ள 2 நம்பர் மட்டும் பாருங்கள். 55 இருக்குது, 62 இருக்குது, 90. ஸோ 55 டோட்டல் பண்ணோம்னா நமக்கு 10 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்கள் 244. ஸோ இந்த நம்பரை ஃபுல்லாக டோட்டல் பண்ணோம்னா 244 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு 62 இருக்குது, 62 டோட்டல் பண்ணோம்னா 8. ஸோ இன்றைக்கி அடித்த ரிசல்ட் பாருங்கள் 053. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு 90 அப்படின்னு சொல்லியிருக்கு. 90 ஃபுல்லாக டோட்டல் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 தான் வரும். கரெக்ட். சரிங்களா, இப்போ டோட்டல் பண்ணால் 10, டோட்டல் பண்ணுற நம்பருக்கு 10 கரெக்டாக வந்திருக்கு. 6, 2, 8க்கு 8 கரெக்டாக வந்திருக்கு. ரெண்டுக்கும் கேப்பில் ஒரு நம்பர் 9. ஸோ 9ன்னு மொத்தமாக டோட்டல் பண்ண போன டைம் ஒரு டைம் நம்ம ஃபுல்லாக டோட்டல் பண்ணால் 8 அல்லது 15 வந்து கொடுத்துருந்தோம். கரெக்டாக நமக்கு வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நமக்கு வின்னிங் வந்து பார்த்திங்கன்னா வந்துருந்துச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சி போர்டு மட்டும் சொல்கிறேன் பார்த்துங்க. சி போர்டு இங்கே சி போர்டு 8க்கு 8, இங்கே 4 இருக்குது, 4க்கு 4, 3க்கு 3, 1க்கு இந்த இடத்துல சி போர்டு 1 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த இடத்துல 1 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா இங்கே நமக்கு எந்த நம்பர்லாம் சேர்த்தா நமக்கு வந்து பார்த்தா டோட்டல் பண்ணால் 9 அப்படிங்கிற நம்பர் வருது அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ மறுபடியும் நம்ம டோட்டல் பண்ணால் 5, 3 டோட்டல் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வரும். சரிங்களா, ஸோ அது இல்லாமல் இங்கே நமக்கு லாஸ்ட்டாக அடித்த ரிசல்ட் பாருங்கள். இந்த மாதிரி டோட்டல் பண்ணுறப்ப எதுவுமே வந்து பார்த்தோன்னா 5க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் தாண்டலை. சரிங்களா, 244, 053, 531 இப்படி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் இருக்குது. சரிங்களா, ஸோ அதனால் 531 அப்படிங்கிற நம்பரு ஸ்ட்ராங்காக எடுத்து ட்ரை பண்ணிங்க, வர்றதுக்கு
நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 531 அப்படிங்கிற நம்பரு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 281 சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா 531 சொல்லியிருக்கோம் சரிங்களா. 531 281 சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள் பிசி 35 44 80 அப்படின்னு சொல்லியிருக்கு. 35க்கு நமக்கு 44க்கும் கரெக்டாக அந்த இடத்துல 44 வந்திருக்கு. 53க்கும் 53 கரெக்டாக வந்திருக்கு. ஸோ 80க்கு 80 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ 80ன்னு சொல்லி வந்துச்சுன்னா மாற்றி கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிபோர்டு 1 அப்படிங்கிறனால 801 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ 801 531 281 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிறதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ நாளைக்கான கெஸ்ஸிங்கில் ஸோ எதனால் நான் 8 வச்சு கொடுத்துருக்கேங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கி அடித்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 சரிங்களா. இந்த மாதிரி நமக்கு மொத்தமாக கூட்ட நம்பர் வந்து பார்த்தோன்னா கேமில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மொத்தமாக கூட்ட நம்பரு. ஸோ இனி வரும் நாட்களில் 8 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. 281 ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க. 281 அதே மாதிரி 531 801 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. சிபோர்டு நமக்கு 1ன்னு கிடைக்கிறனால தான் நான் வந்து பார்த்தோன்னா சிபோர்டில் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா 1 அப்படிங்கிற நம்பர் வச்சுருக்கேன். ஸோ அதனால் 281 531 801 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ நான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி நம்பர்ஸ் நமக்கு இந்த இடத்துல 20 இருக்குங்களா. 20க்கு அப்புறம் 25 ஸோ நெக்ஸ்ட் 30 வரும்னு சொல்லிட்டு இந்த அன்னைக்கு நம்ம கொடுத்துருந்தோம். ஒரு நாள் கேப் போட்டு வந்து அடிச்சிருந்தாங்க சரிங்களா. இப்போ அதே மாதிரி 03ன்னு சொல்லி அடிச்சிட்டாங்க. 03க்கு வந்து பார்த்திங்கன்னா 30ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து ப்ளஸ் பண்ணோம்னா 35. இங்கே 20க்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா 25 சரிங்களா. நீங்கள் இப்படி கூட வச்சுக்கோங்க. ஒரு நம்பர் மைனஸ் பண்ணியும் அடிப்பான், ப்ளஸ் பண்ணியும் நமக்கு வந்து பார்த்தோன்னா அடிப்பாங்க சரிங்களா. அதாவது 5 நம்பர் ப்ளஸ்ஸு 5 நம்பர் மைனஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தோன்னா அடிப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா இங்கே 03 இருக்குது. அப்போது 30க்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா 35. ஸோ இந்த நம்பருக்கும் நல்ல சான்ஸ் இருக்குது. என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த 531 அப்படிங்கிற நம்பர்ஸ் மட்டும் கம்பல்சரி வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 531 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 281 801 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா ஒரு சப்போர்ட்கான நம்பர்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் இந்த 3 நம்பர் தான். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோன்னா 535 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் சரிங்களா. ஸோ யாரும் பாக்ஸ் போட்டு வின் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் வந்து வீடியோ போட சொல்லி வந்து கேட்டிருந்தாரு சரிங்களா. மெம்பர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக என்னால் வந்து போட முடியாது சரிங்களா. எல்லாத்துக்குமே ஒரே ஒரு கெஸ்ஸிங் தான் நான் வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். அது இல்லாமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறது உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாலும் நான் வீடியோ போடுவேன், பண்ணாமல் இருந்தாலும் நான் வீடியோ போடுவேன். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா ஃப்ரீ கெஸ்ஸிங் தான். ஸோ அது வந்து நீங்கள் எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி தான் சரிங்களா. மெம்பர்ஷிப்பில் வந்து நீங்கள் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி தான். மற்றபடி உங்களுக்கு தனியாக வீடியோஸ் வந்து வராது. நான் நிறைய டைம் வந்து சொல்லிட்டேன். ஸோ அப்படி இருந்து ஜாயின் பண்ணுறீங்கன்னா அது உங்களோட விருப்பம். நீங்கள் ஜாயின் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்டுக்கு எனக்கு வந்து முன்னாடி காமிக்கும் சரிங்களா. ஸோ மற்றவங்க கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு முன்னாடி வந்து காமிக்காது. இப்போ நான் சாதா டைம் நம்ம செல் வச்சுருக்கேன் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் உங்களுடைய கமெண்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து மேலே காட்டும். ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஏதாவது நீங்கள் டவுட்டு கேட்டிங்கனாலோ அந்த மாதிரி இதுக்கு வந்து உங்களுக்கு டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். அது மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். ஸோ மற்றபடி எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங் தான். தனிப்பட்ட முறையில் யாருக்குமே கெஸ்ஸிங் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அப்படி இருந்தும் உங்களால் ஜாயின் பண்ண தோணுச்சுன்னா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ ஒரு சின்ன ஒரு அங்கீகாரம் நீங்கள் கொடுக்குறது மட்டும்தான். மற்றபடி தனியாக கெஸ்ஸிங் வராது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அப்படி இருந்தும் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்னால் தயவுசெய்து சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க. தனியாக வந்து வீடியோ போட முடியாது. எல்லாத்துக்குமே ஒரே ஒரு கெஸ்ஸிங் தான், ஃப்ரீ கெஸ்ஸிங் மட்டும்தான் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.